கல்யாணம் எல்லாம் கன்றாவியா இருக்கு. எல்லா நிக்காவையும் அஜத்துமாருக்கு ஓதுறது கேட்டிருப்பீங்க. நிக்கால அந்நிக்காஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னின்னு ஓதுவாங்க. திருமணம் எனது வழிமுறை. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அந்த ஓதுற இடத்துல மட்டும்தான் இருக்கு. எல்லாம் அக்கிரமம், எல்லாம் அக்கிரமம். இல்ல முஸ்லிம் சமுதாயம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, எங்க போச்சு? கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சுட்டு, பேசி முடிக்கிறது கூட இல்ல, சில இடத்துல பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ள அவங்க 2 பேரும் ஒன்னும் ஷாப்பிங் போறாங்க. இல்ல எந்த சரியத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கப்படி? எங்க கல்யாணம் ஆகி அவன் ஈஜாபு கபூல் நடந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னு கபில் தூணு மாப்பிள்ள சொல்ற வரைக்கும் இவளை பாக்குறதுக்கோ இவ பக்கத்துல உட்கார்றதுக்கோ இவ கையை பிடிக்கிறதுக்கோ அனுமதி இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நிச்சயம் பண்ண உடனே கல்யாண ட்ரெஸ்களையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் தான் எடுக்கிறாங்க. போலாம் பெரிய குடும்பங்கள் இதெல்லாம் சகஜம் வந்துடுறேன். பெரும்பாலும் அப்படித்தான். 2 பேரும் துபாய் போறாங்க துணி எடுக்கிறதுக்கு. கல்யாண பர்ச்சேஸுக்கு 2 பேரும் துபாயில போவாங்களாம். நீ எந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றேன்னு தெரியல, நீ எந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு தெரியல. இந்த ஷாப்பிங் பிஃபோர் மேரேஜ்ங்கிறது இன்னைக்கு பரவிட்டு இருக்கிற பயங்கரமான கலாச்சாரம்.